பார்த்து வருகிறோம். கும்மிடிப்பூண்டி சிறுமி வன்கொடுமை வழக்கில் கைதானவரை ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்று காவல்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் பார்த்தசாரதி இணைந்திருக்கிறார். பார்த்தசாரதி, மருத்துவமனைக்கு சோதனைக்காக அழைத்துச் செல்லப்பட்டவர் தற்போது ஹோட்டலுக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். நிலவரத்தை பதிவு செய்யலாம். அதாவது சூலூர்பேட்டை அருகே உள்ள குப்பாரெட்டி பள்ளம் என்ற இடத்தில் உள்ள அந்த தாபா ஹோட்டலில் வைத்து புகழேந்தி டிஎஸ்பி, ஜெயஸ்ரீ டிஎஸ்பி, தமிழரசி டிஎஸ்பி உள்ளிட்ட தனிப்படை காவல்துறையினர் கைது செய்யப்பட்ட அசாமானியத்தைச் சேர்ந்த ராஜு என்ற அந்த இளைஞரை அழைத்து வந்து தற்போது அந்த ஹோட்டலில் வைத்து விசாரணை செய்து வருகின்றனர். இவர் எத்தனை நாட்களுக்கு முன்பு இங்கு பணியில் சேர்ந்தார் என்பது குறித்து அங்கு பணியாற்றிடும் வடமாநிலத்தவரிடம் விசாரணை செய்து வருகிறார். எதற்காக இந்த ஆரம்பாக்கம் பகுதிக்கு வந்தார், எப்படி இந்த பணியில் இருந்த போது இந்த காரியத்தை செய்தார் என்பது குறித்தும் அங்குள்ளவர்களின் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மனிஷா, பார்த்தசாரதி, தொடர்ந்து அவர் நீதிமன்றத்தின் நீதிபதி முன்பு நிறுத்தப்படுவார் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து என்னென்ன விசாரணை நிலவரங்களை காவல்துறையினர் மேற்கொள்ளவிருக்கிறார்கள்? லாவண்யா, இந்த அசாம் இளைஞரிடம் தற்போது கைப்பற்றப்பட்ட செல்போன் உள்ளிட்ட விவரங்களையும் இந்த தாபா ஹோட்டலில், ஹரியானா தாபா ஹோட்டலில் காவல்துறையினர் கயிறு கட்டி உள்ளே வாகனங்களை கொண்டு வந்து நிறுத்தி அங்கு பணியாற்றிடும் ஊழியர்களும் விசாரணை செய்து வருகின்றனர். தற்போது வரை பெரிய ஆவணங்கள் எதுவும் அந்த இளைஞரிடம் இருந்து கைப்பற்றப்படவில்லை. அவருடைய பெயரை மட்டும் விசாரணையில் ராஜு என தெரிய வந்துள்ளது. இங்குள்ள அதன் ஹோட்டல் உரிமையாளரிடமும் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நபர் ஒவ்வொரு வாரமும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஊர் சுற்றக்கூடிய ஒரு வழக்கத்தை கொண்டுள்ளார் என்பதையும் விசாரணையில் காவல்துறையினர் தெரிய வந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளனர். தொடர்ந்து இந்த பகுதியில் விசாரணையை முடித்துக் கொண்டு முழு விசாரணைக்கு பின்னர் நீதிமன்றத்தில் இவர் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி பார்த்தசாரதி.